ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பருப்பு கீரையை பறித்து பொரியலும் பருப்பு குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காப்பிக்க போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இது ஆர்டினரி ஸ்பினச்சோட 10 மடங்கு சத்து நிறைஞ்சது. இது ஒரு வெஜிடேரியன் டிஷ் மட்டும் இல்லை, வீகன் டிஷ் கூட. வாங்க என் தோட்டத்துக்கு போய் இந்த பருப்பு கீரையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வரலாம். இதுதான் என்னுடைய வெஜிடபிள் பேட்ச். ஆக்சுவலி இந்த வருஷம் நான் எதுவும் புதுசாக ஒன்றும் பிளான் பண்ணலை. நீங்கள் பார்க்குறதெல்லாம் லாஸ்ட் இயர்லேருந்து தானாக வளர்ந்தது தான். இந்த வருஷம் என்னாச்சு, ரொம்ப மோசமான இருந்துச்சு கிளைமேட்டு. ரொம்ப குளிர் ரொம்ப நாளாக நீடிச்சிச்சு. அதனால் ஒன்றுமே விதைக்க முடியல. இதெல்லாம் லாஸ்ட் இயரில் விதைச்சது தானாக முளைக்க தொடங்குச்சு. ஏம், சேனக்கிழங்கு, தக்காளி பார்த்தீங்க. அப்புறம் இது சிறுகீரையும் இருக்குது என்கிட்ட. இது சிறுகீரை. இதுவும் நான் விதைக்கல. லாஸ்ட் இயரில் வந்து இங்கே போட்டிருந்தேன். அதில் விழுந்த விதையிலேருந்து இது தான் நான் முளைச்சிது. இந்த சின்ன சின்ன இலையை பார்க்குறீங்களா, ரவுண்டாக, இதுவும் ஒரு விதமான பருப்புக்கீரை தான். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பருப்புக்கீரை. இந்த பிங்காக இருக்குல்ல நடுவில், எனக்கு ரொம்ப பிடிச்ச பருப்புக்கீரை. இந்த பருப்புக்கீரையை நான் விதைக்கவே இல்லை, விதை போடவே இல்லை. ஆனால் பார்த்தா விதை போட்ட மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு, லாஸ்ட் இயர் ஒரு செடி மட்டும் இன்னும் ஒரு 8 அடி 9 அடிக்கு வளர்ந்துருச்சு. பெருசாக மரம் மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருந்து விழுந்த விதை தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பருப்புக்கீரை. இந்த பக்கத்தில் நடுவில் பிங்காக இருக்குல்ல, அந்த இலை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அடியில் கொஞ்சம் கிளிட்ரியாக இருக்கும். இது வந்து நீல்கிரீஸில், இந்தியாவில் சவுத்தில் நீல்கிரீஸில் இதை பருப்புக்கீரைன்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பருப்புக்கீரை இது தான். அண்ட் நார்த்துலேயும் இந்த கீரையை சாப்பிட்றாங்க. ரொம்ப ருசியான கீரை. இது வந்து ஸ்பீனச்சை விட 10 மடங்கு சத்து நிறைஞ்சது. இதை விதைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சில நேரம் இந்தியாவிலேருந்து விதை வாங்கிட்டு வந்து போடுவேன். ஆனால் இந்த விதையாக இருக்காது. இது வந்து அந்த மற்ற பருப்பு கீரை, அந்த சின்ன லீஃபாக இருக்குல்ல, ரவுண்டாக, அதுதான் முளைக்கும். அப்புறம் கடைசியில் இங்கேனாச்சும் ஒரு பஞ்சாபி கடையில் இதை விற்றாங்க. அண்ட் லக்கிலி அதில் ஒரு செடியில் கொஞ்சம் வேர் இருந்துச்சு. அந்த வேரை நட்டு வச்சேன். அந்த வேரை நட்டு வச்சு அதுலேருந்து வந்த கீரை விதைங்களை தான் நான் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். இதை நான் விதை போடல, இந்த லாஸ்ட் இயர்லேருந்து வந்த விழுந்த விதையிலேருந்து முளைச்சிருக்கு. கொஞ்சம் கீரையை நான் பறிச்சுட்டேன். இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம் வாங்க. துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுட்டேன். அதிலே பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். நான் பாசி பருப்புலையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் புளியும் வேணும். அந்த புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க. என் தக்காளி ரொம்ப பிடிச்சதாக இருந்தால் நீங்கள் புளி ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் கொஞ்சம் புளி சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி புளி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை தக்காளி ரொம்ப பிடிச்சதாக இருந்தால் புளி சேர்க்கவே வேண்டாம். கீரை தண்டு கொஞ்சம் முத்தலாக இருந்தால் இலையை மட்டும் போடுங்க. டெண்டராக இருந்தால் தண்டையும் கட் பண்ணி போடுங்க, ருசியாக இருக்கும். ரொம்ப முத்தின தண்டை நீங்கள் சேர்த்து வச்சு பருப்பு குழம்பு பண்ணும்போது நீங்கள் போட்டுடலாம். நல்லா முருங்கைக்காய் மாதிரி நல்லா ருசியாக இருக்கும். எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சமைக்கலாம்.
கீரையை ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ அதை விட குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல. குக் பண்ண உடனே, நல்லா வதங்கி குக் பண்ண உடனே அதை இன்னொரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கீரை பொரியலும் கீரை ஸ்டர் ஃப்ரை அண்ட் பருப்பு கீரை குழம்பு ஆல்ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதை சாதத்தோடு சாப்பிடணுன்ட்டு இல்லை, சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், இல்லை வெறுமனே ஜஸ்ட் சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சாதமும் சுட சுட இருக்குது அண்ட் பருப்பு குழம்பும் ரெடி, கீரை பருப்பு குழம்பும் ரெடி, அதுவும் சூடாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சுட சுட ருசியான ஹெல்த்தியான பருப்பு கீரை குழம்பு சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை ஸ்டர் ஃப்ரை பண்ணாலும் கீரை பொரியலை அதை வெறும் சாதத்துலேயும் வெள்ளை சாதத்துலேயும் வச்சு சாப்பிடலாம். ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் போடுங்க. அண்ட் இந்த சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுவது சுகந்தி ஃப்ரம் கலிஃபோர்னியா.